ஆண்டவர் இதை செய்வேன்னு சொன்னார்னா செய்வாரா அப்படின்னு கேட்க கூடாது. அவர் என்ன சொல்றாரோ, see, that is Christian confession. கிறிஸ்துவனுடைய அறிக்கை என்பது அதுதான். இன்னைக்கு நிறைய பேரு see the new age gurus நிறைய இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன், பாசிட்டிவ் ஸ்பீக்கிங், இப்படியே பாசிட்டிவா பேசினா மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சுட்டது. என்னது? ஆமா. See, the devil is a copycat. He copies what is put there. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறார். நீங்க கிறிஸ்தவனா இருந்தாலும், நீங்க கிறிஸ்தவன் அல்லாதவராக இருந்தாலும், நீங்க மனுஷனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க நாவில் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறார். அதனால பாசிட்டிவ் கன்ஃபெஷன், நீங்க பாசிட்டிவா பேசணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய அறிக்கை என்பது அது வெறும் நேர்மறையான கன்ஃபெஷன் அறிக்கை மாத்திரமல்ல, இது அதற்கும் அப்பாற்பட்டது. வாட் இஸ் a Christian confession? Christian confession is to speak the same thing that God speaks. ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதையே பேசுவதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அறிக்கை என்பது. கிரீக்ல அறிக்கைக்கு, கன்ஃபெஷனுக்கு வந்திருக்கிற வார்த்தை என்பது ஹோமோலோகியா. ரெண்டு வார்த்தைகள் அதுல இருக்கு. ஹோமோலோகியா, ஹோமோ அப்படின்னு சொன்னா சேம், ஹோமோ செக்ஸ் அப்படின்னு சொன்னா ஓரினம் சேர்க்கை அப்படிம்பாங்க. ஹோமோனா the same, ஒரே அப்படின்னு அர்த்தம். லோகியா, லோகோஸ் அப்படின்னா வார்த்தை. லோகியா, ஹோமோலோகியா அப்படின்னு சொன்னா ஒரே போல பேசுவது. அதாவது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, கிறிஸ்டியன் கன்ஃபெஷன்ங்கிறது என்னன்னா ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதையே பேசுறது. என்னது? அதையே பேசுறது. உதாரணமா சொல்லணும்னா, உங்களுக்கு வியாதி வந்துருச்சு, இல்ல காய்ச்சல் இருக்கு, இல்ல அந்த கட்டி இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய அறிக்கைங்கிறது, இல்ல எனக்கு தலைவலி போயிருச்சு, எனக்கு கட்டி போயிருச்சு, இருக்கிறது ஏன் போன்னு ஆண்டவர் யாரையும் பொய் சொல்லல. Amen. You can thank him in advance. Nothing wrong with that. ஆனா இருக்கிறத நம்ம பொய் சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. கட்டி இருக்கு, ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பேசுறார் அதையே பேசுறதுன்னா, ஆண்டவர் பேசுறதுன்னா என்ன? பைபிள் அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை தான், அதுதான் அவர் பேசுனது. அப்படிதானே? அப்போ ஒரு கிறிஸ்துவனுடைய அறிக்கை என்ன? கட்டி இருக்கு, ஆனா அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். This is Christian confession. வியாதி வந்துருச்சு, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஏன்னா அதத்தான் ஆண்டவர் பேசுறார். அதை விட்டுட்டு ஐயோ கட்டி இருக்கு, அது ரொம்ப பெருசா இருக்கு, இப்படி டாக்டர் சொல்லி இருக்கிறார். No, that's not what God is expecting you to do. It is not just positive confession. It is you speaking the same thing that God speaks. ஆண்டவர் என்ன பேசுறார் அந்த சூழ்நிலையில அதையே நம்ம பேசுறதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அறிக்கை.